காலிஃப்ளவர் நல்லா சுடு தண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாய், அதே அளவில் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சது நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கலர் பொடி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், இதுவே நமக்கு போதும். ரெட் சில்லி சேர்த்துருக்கனால இப்போ மசாலா எல்லாம் நம்ம நல்லாவே பரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு இப்போ சோறு, சாதம், கறி எல்லாம் ரெடி பண்ணிறதுக்குள்ளே நமக்கு இந்த இது நல்லா மசாலா ஊறி நல்லா செட் ஆகிருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வறுக்கிற ஐட்டம் எது நீங்கள் காலிஃப்ளவர்னு இல்லை, ஏதாவது சோயா, ஃபிஷ்ஷு எதுனாலும் நீங்கள் வறுக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சுட்டிங்களாங்க, நம்ம என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு முடிச்சதும் கரெக்டாக லாஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம வறுவல் பண்ணோம்னாக்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். மசாலா எதுவுமே உதிராது. பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டவுடனே திருப்ப வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் காலிஃப்ளவரை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் திருப்பி போடும்போது ஒரு மசாலா கூட உதிராமல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு நமக்கு வேகட்டும் 2 நிமிஷம். இப்போ இந்த சைடுமே நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். இப்போ அருமையான காலிஃப்ளவர் வறுவல் தான் நீங்கள் பார்த்துருக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா ஒரு மசாலா கூட உதிராமல் இருக்குது. இதே போல் நம்ம இப்போ இருக்கிறது நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. அருமையான காலிஃப்ளவர் வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க.